அனைத்து விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரி காயத்ரி. இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் கும்பகோணம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விவசாயி ஒரு புகைப்படம் அமைச்சிருக்காங்க. அது நீங்களே பாருங்க. இது என்ன புகைப்படம்னா மல்லி. ஸோ மல்லியில் இதில் என்ன இருக்குன்னா மொட்டுப்புழு தாக்குதல் இருக்கு. ஸோ மொட்டுப்புழுக்கான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா அந்த அரும்பில் உட்காந்துக்கிட்டு ஓட்ட போடும். நாளாக உள்ள கடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கத்திரிப்பு கலர்ல மாறும். பின்பு டேஸ் ஆக உங்களுக்கு மெரூன் கலர்ல, அதாவது ஒரு ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆயிட்டு அது அப்படியே அந்த மொட்டுக்கள் கீழே விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை உங்களுக்கு மார்க்கெட்லயுமே எடுத்துக்க மாட்டாங்க. அவர் என்ன சொன்னா வாரம் 2 டைம் மருந்து அடிக்கிறேன், பட் இருந்தாலும் இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம ரிக்ஷா பயோடெக்ல ஒரு அழகான ப்ராடக்ட் இருக்கு. அதான் அல்மைட்டி இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். இந்த அல்மைட்டில பாத்தீங்கன்னா ஒரு 11 வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணணும்னா பூச்சிக்கொல்லியாவும் செயல்படும், நோய்க்கொல்லியாவும் இருக்கும், உரமாவும் செயல்படும், பயிர் ஊக்கியாவும் இருக்கும். அதனால உங்களுக்கு மல்லியில பூ நல்லா பெருத்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஒரு 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு. மொட்டுப்புழு இருந்தாலும் சரி, ரப்பர் புழு இருந்தாலும் சரி, இல்லை மற்ற வகையான சாருஞ்சு பூச்சிகள் இருந்தாலுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஒரு ஏக்கர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 2 பாக்கெட், இதில் 2 பாக்கெட் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். மொத்தமே 3 டோஸ். 1வது நாள், 3வது நாள், 6வது நாள் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் டோஸ் ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க. 2வது 3வது டோஸ் வேர்ல கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதை நீங்கள் வாரம் கெமிக்கல் அடிக்க வேண்டிய நிலைமையே இருக்காது. இது மட்டும் 3 டோஸ் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஒரு 20 to 25 நாளுக்கு நீங்கள் எந்த ஒரு பூச்சி மருந்து கெமிக்கலுமே அடிக்க வேண்டிய நிலைமை இருக்காது. ஸோ இதை மட்டும் நீங்கள் 3 டோஸ் பயன்படுத்துருங்க. இதை பயன்படுத்தி அனைத்து விவசாய பெருமக்களும் பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கும் விவசாயத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குழுவில் இணைஞ்சு உங்கள் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.